அப்பா இறந்த பிறகு அம்மா தன் உடலை விற்கத் தொடங்கினார். நான் அதை தடுத்த போதெல்லாம் இதெல்லாம் உன் நல்ல எதிர்காலத்திற்காகத்தான் செய்கிறேன் என்று சொல்வார். மெல்ல மெல்ல எனக்கு அம்மா மீது வெறுப்பு உண்டாகத் தொடங்கியது. அவர் சாக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் விபத்தில் அம்மா இறந்துவிட்டார். நான் மனதிற்குள் இந்த பாவியான பெண்ணுக்கு இறுதிச் சடங்கு செய்யக்கூடாது, இவரை எங்காவது ஒரு குழியில் தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அப்போது ஓர் அற்புதமான அதிசயம் நிகழ்ந்தது. அம்மாவின் உடலிலிருந்து சந்தனம் மற்றும் பூக்களின் நறுமணம் வீசத் தொடங்கியது. திடீரென்று இராணுவத்தினர் எங்கள் வீட்டிற்கு வந்து அம்மாவின் உடலுக்கு மரியாதை செலுத்தி சல்யூட் அடித்தனர். அப்பா இறக்கும்போது எனக்கு 6.5 வயதுதான். அவர் உடல் வீட்டில் கிடந்தது. அம்மாவும் நானும் அழுது கொண்டே இருந்தோம். உறவினர்கள் அனைவரும் கூடி அப்பாவை எடுத்துச் சென்றார்கள். அப்பா போன பிறகு எல்லாம் மாறிவிட்டது. என்னை மிகவும் நேசித்த சித்தப்பா இப்போது எங்களை பார்த்தாலே பாதையை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தார். யாரும் எங்களுக்கு உதவாத போது அம்மா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யத் தொடங்கினார். அவர் காலையில் சென்று இரவில் சோர்வாக திரும்புவார். வாழ்க்கையில் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டதே இல்லை. வீட்டிற்கு வந்ததும் தூங்கிவிடுவார். அவருக்கு சுயநினைவு கூட இருக்காது. சித்தி எங்களை பார்க்க வரும்போது ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக கெட்ட நேரத்திற்கு என்று எதையும் சேமித்து வைக்கவில்லையா என்று குத்திக்காட்டுவார். அம்மா நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போனார். ஒரு நாள் சித்தி சித்தப்பாவிடம் சொல்வதை நான் கேட்டேன். முதலில் இவள் தன் கணவனை தின்றுவிட்டாள், இப்போது நாள் முழுவதும் எங்கே காணாமல் போகிறாள் என்று தெரியவில்லை. அதற்கு சித்தப்பா, நமக்கு அதை பற்றி என்ன கவலை, அவள் இஷ்டம் போல் செய்யட்டும் என்றார். ஆனால் அம்மாவிற்கு என் படிப்பு மற்றும் என் எதிர்காலம் பற்றி மட்டுமே கவலை இருந்தது. நான் படித்து சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சித்தியின் பேச்சுக்கள் எங்கள் வாழ்க்கையை நரகமாக்கியது. நாங்கள் இல்லையென்றால் நீங்கள் தெருவில் பிச்சை எடுப்பீர்கள் என்று சொல்வார். அம்மாவை நடத்தை கெட்டவள் என்று சொல்லி அவமானப்படுத்துவார். அம்மா என்னிடம் எந்த பேச்சுக்கும் பதில் சொல்லாதே, எப்போதும் அமைதியாக இரு என்று சொல்லியிருந்தார். அப்போது நான் 10ஆம் வகுப்பில் இருந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு அம்மாவில் மாற்றம் தெரிந்தது. காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு என் படிப்புக்கும் சாப்பாட்டிற்கும் செலவழித்த அம்மாவிடம் இப்போது நிறைய பணம் வரத் தொடங்கியது. அவர் புதிய ஆடைகள், புதிய செருப்புகள் அணிந்து லேசாக மேக்கப் போட்டுக்கொண்டு ஒரு இளம்பெண் போல தயாராகத் தொடங்கினார். இப்போது அவர் வேலைக்கு சில மணி நேரம் மட்டுமே சென்றுவிட்டு திரும்பி வந்துவிடுவார். நாள் முழுவதும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலேயே மும்முரமாக இருந்தார். நான் கேட்டால் இந்த புது துணிகளும் செருப்புகளும் ஃபேக்டரி முதலாளி அம்மா கொடுத்தார்கள் என்று சொல்வார். ஒரு நாள் நான் பள்ளியிலிருந்து வீடு திரும்பியபோது எங்கள் வீட்டில் ஒரு பணக்கார மற்றும் நவீன தோற்றமுள்ள பெண் அமர்ந்திருந்ததைக் கண்டேன். அவர் வித்தியாசமான உடை அணிந்திருந்தார். அம்மா அவருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். அம்மா என்னிடம், இது நந்துபாய், இவரிடம் பேசு என்றார். அம்மாவை இப்படி யாரையும் பாய் என்று அழைத்து நான் கேட்டதில்லை என்பதால் எனக்கு விசித்திரமாக இருந்தது. அந்த பெண் என்னை பார்த்து, இவள்தான் உன் மகளா? மிகவும் அப்பாவியாக இருக்கிறாள் என்றார். நான் மெதுவாக தலைவணங்கி உள்ளே சென்றேன். கதவை மூடும்போது அம்மா அவரிடம் வேலை விஷயத்தை பேசலாம், முடிவு செய்தபடி நேரத்திற்கு வந்துவிடு என்று சொல்வதை கேட்டேன். நான் யோசிக்கத் தொடங்கினேன், இது என்ன மாதிரியான வேலை? சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மாலை வேளையில் அம்மா கைகளில் மெஹந்தி வைத்திருந்தார். நான் கேட்டதற்கு ஃபேக்டரியில் ஒருவருக்கு திருமணம் சும்மா வைத்துக் கொண்டேன் என்றார். அவர் முகத்தில் ஒரு தனி பொலிவு இருந்தது. அம்மா இப்போது ஏதோ புது வாழ்க்கையை தொடங்குவது போலவும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவது போலவும் தோன்றியது. ஒரு விடுமுறை நாளில் அம்மா என்னிடம், மகளே, போய் தெருவில் தயிர் வாங்கி வா, நான் குளிக்கிறேன் என்றார். நான் திரும்பி வந்தபோது அம்மா கண்ணாடியின் முன் நின்று லிப்ஸ்டிக் போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தேன். விரித்த கூந்தலும் மேக்கப் போட்ட முகமுமாக அவரை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். அம்மா, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு தோழியின் வீட்டில் விசேஷம் என்று சொன்னார். அம்மா இப்படிப்பட்ட விசேஷங்களுக்கு போவதில்லை என்பதால் எனக்கு சந்தேகமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் ஃபேக்டரியில் வேலை செய்யும் ஒரு பெண் எங்கள் தெரு வழியாகச் சென்றார். அவர் என்னை பார்த்து, உன் அம்மா எப்படி இருக்கிறார்? இப்போது ஃபேக்டரிக்கு வருவதே குறைந்துவிட்டது என்றார். நான், அவர் நன்றாக இருக்கிறார் என்றேன். நல்லது, ஒருவேளை வேறு ஏதாவது வேலை தொடங்கியிருக்கலாம். ஃபேக்டரி சூழல் அவருக்கு செட் ஆகாது என்று அவர் சொல்லிவிட்டு சென்றார். நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. சித்தியும் ஒரு நாள், உன் அம்மாவுக்கு இப்போது எங்களிடம் பேசக்கூட நேரம் இருப்பதில்லை. நகைகள், துணிகள் எல்லாம் மாறிவிட்டது. கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று குத்திக்காட்டினார். அம்மா என்னிடமிருந்து எதையாவது மறைக்கிறாரா, அல்லது அவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே புதிய மாற்றம் வந்துவிட்டதா என்று நான் உள்ளுக்குள் பயந்தேன். மெல்ல மெல்ல அம்மாவின் பழக்க வழக்கங்களில் பெரிய மாற்றங்கள் வந்தன. விலை உயர்ந்த துப்பட்டாக்கள், பட்டுப்புடவைகள், வாசனை திரவியங்கள், சில சமயங்களில் தாமதமாக வீட்டிற்கு வருவது என்று எல்லாம் மாறியது. ஒரு நாள் அம்மாதானே என்னிடம், பாயல், நீ இப்போது வளர்ந்துவிட்டாய், சில விஷயங்கள் பெரிய வயதில்தான் புரியும், என் மீது நம்பிக்கை வை என்றார். நான் பயந்து கொண்டே, அம்மா, நான் நம்புகிறேன், ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து தூரமாகி விடுவீர்களோ என்று பயமாக இருக்கிறது என்றேன்.
அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டு, இல்லை மகளே, நான் எங்கும் போகவில்லை, எப்போதும் உன்னுடன்தான் இருப்பேன் என்றார். ஆனால் அவர் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைப்பதாக எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. ஒருநாள் நான் பள்ளியிலிருந்து திரும்பியபோது தெருமுனையில் பெரிய சத்தம் கேட்டது. வீட்டு வாசலுக்கு வந்ததும் சித்தியின் உரத்த குரல் கேட்டது. உன்னை நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த ஊர் உன்னை புகழப் போவதில்லை என்றார். வாசல் கதவு திறந்திருந்தது. முற்றத்தில் அம்மாவும் சித்தியும் எதிரெதிர் நின்றிருந்தார்கள். சித்தியின் கண்களில் கோபமிருந்தது. ஆனால் அம்மாவின் முகத்தில் எப்போதும் இருக்கும் அமைதி இல்லை, மாறாக ஒருவிதமான இறுக்கம் இருந்தது. அம்மா மெதுவாக, நான் என்ன செய்தேன்? உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். சித்தி எரிச்சலுடன், பிரச்சனை என்னவென்றால் ஊரில் உன்னை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீ ஃபேக்டரியில்தானே வேலை செய்கிறாய். பிறகு உனக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது? புதிய ஆடைகள், அலங்காரம், உன்னை தேடி வரும் பெண்கள், இதெல்லாம் என்ன என்று கத்தினார். அம்மா தன் சேலையை சரிசெய்து கொண்டே, என் வாழ்க்கையை நீ நரகமாக்கிவிட்டாய். நான் உன் தயவில் வாழவில்லை, என் சொந்த காலில் நிற்கிறேன் என்றார். சித்தியின் குரல் இன்னும் உயர்ந்தது. சொந்த காலிலா? இது என்ன மாதிரியான கால்? நீ செல்லும் பாதையில் மானமும் இல்லை, மரியாதையும் இல்லை. நான் பயந்து போய் சித்தியிடம், என்ன நடக்கிறது இங்கே என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து, பாயல், நீ வளர்ந்துவிட்டாய். கண்களை திறந்து பார். உன் அம்மா நீ நினைப்பது போல் இல்லை. ஊர் மக்கள் பேசுகிறார்கள், உன் அம்மா கேவலமான இடங்களுக்கு செல்கிறார், அங்கிருந்துதான் இந்த பணமும் பொருட்களும் வருகின்றன என்றார். அம்மா கையெடுத்து கும்பிட்டு, போதும் நிறுத்து, பாயல், முன்னால் பேசாதே என்றார். ஆனால் சித்தி பின்வாங்காமல், நான் இனி அமைதியாக இருக்க மாட்டேன். எல்லோருக்கும் தெரியும் அவள் எங்கே போகிறாள், யாருடன் போகிறாள் என்று. இப்போது தன் மகளுக்கும் இதையே கற்றுக் கொடுப்பாள் என்றார். அம்மா எதுவும் பேசாமல் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டார். நான் கதவை தட்டினேன், ஆனால் அம்மா திறக்கவில்லை. மறுநாள் நான் பள்ளிக்குச் செல்லும்போது அம்மா என்னை பார்க்காமலேயே, யார் சொல்வதையும் காதில் வாங்காதே, நான் உன் அம்மா, எப்போதும் அம்மாவாகவே இருப்பேன் என்று மட்டும் சொன்னார். என் மனதில் கேள்விகள் புயலடித்தன, ஆனால் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை. சில நாட்கள் அப்படியே கடந்தன. இப்போது தெருவில் உள்ள பெண்கள் என்னை பார்த்து கிசுகிசுத்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் பரிதாபமாக பார்த்தார்கள். ஒருநாள் பள்ளியிலிருந்து திரும்பும்போது பபிதா ஆண்டி என்னை கூப்பிட்டு, பாயல், உன் அம்மா கெட்டவள் இல்லை, ஆனால் உலகம் நல்லதல்ல. அந்த பாதையிலிருந்து விலகியிரு, இல்லையென்றால் எல்லாவற்றையும் இழந்துவிடுவாய் என்றார். ஆண்டி, எனக்கு எதுவும் புரியவில்லை என்று நான் சொன்னேன். அதற்கு அவர், எப்போதாவது உன் அம்மாவை பின்தொடர்ந்து பார், உண்மை தெரியும் என்றார். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அம்மா என் அருகில் அமர்ந்து, ஏன் வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டார். மக்கள் நிறைய பேசுகிறார்கள் அம்மா என்றேன். அவர் என் நெற்றியை முத்தமிட்டு, மக்கள் பேசுவது அவர்கள் வேலை, நீ உன் மனதை மட்டும் கேள் என்றார். ஆனால் என் மனம் அமைதியிழந்து தவித்தது. ஒரு மாலை அம்மா வெளியே சென்றிருந்தபோது சித்தி என்னை கூப்பிட்டார். நான் சப்பாத்தி செய்து கொண்டிருந்தேன். என்னை மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்று, மகளே, நான் உன் எதிரி அல்ல. நீ குழந்தை, ஆனால் உன் அம்மா என்ன செய்கிறார் என்பது உனக்கு தெரிய வேண்டும். நீ யாரை அம்மா என்று நினைக்கிறாயோ அவள் இப்போது வெறும் ஒரு பெண்ணாக மாறிவிட்டாள் என்றார். நான் கோபத்துடன், ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் பெருமூச்சு விட்டு, வேறாரும் சொல்லத் தயங்கும் உண்மையை நான் சொல்கிறேன். உன் அம்மா விபச்சார விடுதிக்கு செல்கிறார். தெருமுனையில் இருக்கும் அந்த பழைய வீடுதான் அது என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் இதயம் வேகமாக துடித்தது. சித்தி தொடர்ந்து, நான் என் கண்களால் பார்த்தேன். வண்ணமயமான சேலை, காலில் கொலுசு, வெற்றிலை வாசனை. நல்ல குடும்பங்களில் இடம் கிடைக்காத ஆண்களெல்லாம் உன் அம்மாவை சுற்றியிருக்கிறார்கள் என்றார். நான் பலவீனமான குரலில், உங்களுக்கு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது சித்தி என்றேன். அவர் சிரித்துவிட்டு, தவறான புரிதலா? இந்த ஊர் குருடி இல்லை. உன் அம்மா இப்போது ஃபேக்டரிக்குச் செல்வதில்லை, வேறு வேலை பார்க்கிறார். அங்கே என்ன வேலை நடக்கும் என்று உனக்கே தெரியும் என்றார். சித்தியின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. எனக்கு காது கேளாமல் போய்விடுவது போல் இருந்தது. அவர் மேலும், ஒரு பெண் மானத்தை விற்று சம்பாதிக்க ஆரம்பித்தால் அவளுடைய நடை, உடை, பாவனையெல்லாம் மாறிவிடும். நீ கவனிக்கவில்லையா? உன் அம்மா முன்பு எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கிறார் என்றார். நான் எழ முயன்றபோது என் கையை பிடித்துக் கொண்டார். நீ என் அண்ணன் மகள், அதனால் சொல்கிறேன். நாளை நீயும் அதே பாதைக்கு சென்றுவிட்டால் நாங்கள் யாருக்கு முகம் காட்டுவது? உன் அம்மா செய்தது சரியோ தவறோ அது கடவுளுக்கு தெரியும், ஆனால் உன்னை காப்பாற்றுவது எங்கள் கடமை என்றார். நான் தலையை உதறிவிட்டு கீழே ஓடி வந்தேன். மனதில் புயல் வீசியது, கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அம்மாவிடம் எதுவும் கேட்கவில்லை. அந்த இரவு அமைதியாக கழிந்தது. மறுநாள் பள்ளிக்குச் செல்லும்போது அம்மாவுடன் முன்பு பேசிக் கொண்டிருந்த அதே சேலை கட்டிய பெண்ணை பார்த்தேன். இன்றும் அவர் வெற்றிலை மென்று கொண்டு உயர்ந்த குதிக்கால் செருப்பு அணிந்து தெருமுனையில் நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே, என்ன பாயல்குட்டி, உன் அம்மா இன்று வரவில்லையா என்று கேட்டார். நான் பதற்றத்துடன், அவர்
அவர் வீட்டில் இல்லை என்றேன். சரி, சொல்லிவிடு. வேலைக்கு வரவில்லை என்றால் பணம் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அந்த பெண் சென்றுவிட்டார். என் இதயம் கனத்தது. சித்தியின் பேச்சு அந்த பெண்ணின் சைகையெல்லாம் உண்மையை உணர்த்துவது போல் இருந்தது. ஆனால் என் மனம் அதை ஏற்க மறுத்தது. வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அம்மா காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தார். நான் அருகில் அமர்ந்து, அம்மா, உங்களை அடிக்கடி சந்திக்க வரும் அந்த பெண் யார் என்று கேட்டேன். அம்மா அலட்சியமாக, யார், கையில் வெற்றிலை வைத்திருப்பாளே அவளா என்று கேட்டார். நான் ஆம் என்றேன். அம்மா என் முகத்தை பார்த்து, தெரிந்தவர்தான், வேலை விஷயமாக வருவார் என்றார். என்ன வேலையம்மா என்று நான் கேட்டேன். அம்மா தலைகுனிந்து, சில விஷயங்கள் உனக்கு புரியாது என்றார். நான் அமைதியானேன். எதுவும் தெளிவாக இல்லை. ஆனால் மனதில் இருள் சூழ்ந்தது. அன்று மாலை மீண்டும் சித்தி, பார்த்தாயா, அந்த பெண் உன் அம்மா வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டுச் செல்கிறாள். அதுவும் அதே இடத்தைப் பற்றித்தான் பேசுகிறாள் என்றார். நான் மெதுவாக, ஒருவேளை அம்மா வேறு ஏதாவது காரணத்திற்காக போகலாம் என்றேன். சித்தி, மகளே, அந்த இடங்களுக்கு பெண்கள் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் போவார்கள். உன்னை போன்ற அப்பாவி பெண்கள்தான் கடைசியில் வருத்தப்படுவார்கள் என்றார். நான் முகத்தை மூடிக்கொண்டேன். அம்மாவைப் பற்றி உறுதியாக எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் என் மனம் அம்மாவிற்காக வாதாடத் துடித்தது. ஒரு நாள் நான் பள்ளியிலிருந்து வந்து புத்தகங்களை வைத்துக் கொண்டிருந்தபோது கதவில் பலத்த தட்டல் கேட்டது. அம்மா வீட்டில் இல்லை. நான் கதவை திறந்தபோது முன்பு அம்மாவை தேடி வந்த அதே பெண்தான் நின்றிருந்தார். ஆனால் இன்று அவர் தோற்றம் வேறு மாதிரி இருந்தது. இளஞ்சிவப்பு நிற சேலை, கொண்டையில் பூ, காலில் சத்தம் போடும் சலங்கை அணிந்திருந்தார். கையில் வெற்றிலை பெட்டி, உதட்டில் சிவப்பு சாயம், கண்களில் மை தீட்டியிருந்தார். அவர் என்னை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு புருவத்தை உயர்த்தி, உன் அம்மா எங்கே என்று கேட்டார். நான் மெதுவாக அவர் வீட்டில் இல்லை என்றேன். அந்த பெண் ஏளனமாக சிரித்து, வேலைக்கு வராமல் இருப்பது நல்லதல்ல. நேரத்திற்கு வராதவர்களுக்கு நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்றார். நான் அமைதியாக இருந்தேன். அவர் தொடர்ந்து, நந்துபாய் வந்தாள் என்று சொல். இனிமேல் சிறிய வேலை கூட வேண்டுமென்றால் நேரத்திற்கு வரவேண்டும். இது ஒன்றும் தர்ம காரியம் இல்லை. வராத நாட்களுக்கு பணம் கிடையாது என்றார். என் இதயத்தில் ஏதோ ஒன்று உடைந்தது. நான் கதவை மூடும்போது அவர் திரும்பி பார்த்து, பெண் பாவம் அப்பாவியாக இருக்கிறாள். அம்மாவின் பாதைக்குச் செல்லாமல் இருந்தால் சரி என்றார். கதவு மூடியதும் நான் நீண்ட நேரம் அப்படியே நின்றேன். என் கண்முன் எல்லாம் சுழன்றது. அந்த பெண்ணின் பேச்சு, சித்தியின் குரல் எல்லாம் என் மண்டைக்குள் ஒலித்தது. சிறிது நேரம் கழித்து நான் நாற்காலியில் அமர்ந்தேன். மாலையில் அம்மா வந்தபோது அவர் நடையில் சோர்வு இருந்தது. ஆனால் முகத்தில் ஏதோ மறைந்திருந்தது. சாப்பிட்டாயா என்று கேட்டார். நான் மறுத்து தலையசைத்தேன். உடம்புக்கு என்னாச்சு என்று விசாரித்தார். நான் மெதுவாக, அம்மா, நந்துபாய் என்ற ஒரு பெண் வந்திருந்தார் என்றேன். அம்மாவின் முகம் திடீரென்று இறுகியது. துப்பட்டாவை சரிசெய்து கொண்டே, என்ன சொன்னாள் என்று கேட்டார். நீங்கள் வேலைக்கு வராததால் பணம் தரமாட்டேன் என்று சொன்னார் என்றேன். அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, அவள் அப்படித்தான், பேசத் தெரியாது. நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்றார். நான் அவர் கண்களை பார்க்க முயன்றேன். ஆனால் அவர் பார்வையை திருப்பிக் கொண்டார். அம்மா, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? அது என்ன தொழில் என்று நேரடியாக கேட்டேன். அம்மா என் தோளை பிடித்து, இதெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. நீ படிப்பில் கவனம் செலுத்து என்றார். ஆனால் இது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, என் நம்பிக்கை மற்றும் மானம் சம்பந்தப்பட்டதாக மாறிவிட்டது. மறுநாள் காலை அம்மா போனில் பேசுவதை கேட்டேன். ஆம், நேரத்திற்கு வந்துவிடுகிறேன். இல்லை, பாயலிடம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த குழந்தைக்கு முன்னால் அப்படி பேச வேண்டாம் என்று நந்துவிடம் சொல் என்று பேசிக் கொண்டிருந்தார். இதை கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. அம்மாவின் மீது எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் ஆடிப்போனது. அன்று சித்தி என்னை பார்த்து, இப்போதாவது உன் காதால் கேட்டாயா, எப்போது வரை குருடியாக இருப்பாய் என்றார். நான் எதையோ சொல்லி சமாளிக்க முயன்றேன். ஆனால் அவர் சிரித்தார். விபச்சார விடுதியைச் சுற்றி நடக்கும் பேச்சுதான் இது. உன் அம்மாவும் அப்படிப்பட்டவள்தான் என்றார். நாட்கள் நகர்ந்தன. அம்மாவின் நடவடிக்கையில் பெரிய மாற்றம் தெரியவில்லை என்றாலும் தினமும் ஏதாவது ஒரு விஷயம் சந்தேகத்தை தூண்டியது. புதிய துணிகள், பணக்கார பெண்களின் போன் அழைப்புகள், ஃபேக்டரி சம்பளத்தை விட அதிகமான பணம். அந்த இரவு நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்தேன். அம்மா தூங்கிக் கொண்டிருந்தார். நந்துபாயின் வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்துக் கொண்டிருந்தன. 2 நாட்கள் நான் அம்மாவிடம் பேசவில்லை. 3வது நாள் மாலை அம்மா எனக்காக சிறுவயதில் வாங்கித் தருவது போன்ற நீல நிற வளையல்களை கொண்டு வந்தார். உனக்கு பிடிக்கும் என்று வாங்கினேன் என்றார். நான் வளையல்களை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, இது எங்கே வாங்கியது என்று கேட்டேன். சந்தையில் என்றார். சந்தை எல்லாவற்றையும் விற்கும். நீங்களும் உங்களை விற்றுவிட்டீர்களா என்று கேட்டேன். அம்மாவின் முகம் வெளுத்துப் போனது. வளையல்கள் அவர் கையிலிருந்து நழுவி விழுந்தன. அவர் ஏதோ சொல்ல முயன்றார்.
ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. நான் மீண்டும், அம்மா, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அந்த பெண் நீங்கள் விபச்சாரம் செய்வதாக சொல்கிறாள். சித்தி, நீங்கள் பாலியல் தொழில் செய்வதாக சொல்கிறார். உண்மை என்ன என்று கத்தினேன். அம்மா சுவரை பிடித்துக் கொண்டு நின்றார். அவர் தலை குனிந்திருந்தது. ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? பதில் சொல்லுங்கள். எல்லாம் உண்மையா என்று கேட்டேன். அம்மா மௌனமாக இருந்தார். நான் கோபத்தில் வளையல்களை அவர் காலடியில் வீசி, எனக்கு இது வேண்டாம், உங்கள் பணம் வேண்டாம், உங்கள் மௌனமே எல்லாம் உண்மை என்பதை நிரூபிக்கிறது என்றேன். அம்மா மெல்லிய குரலில், பாயல், உனக்கு புரியாது என்றார். நான் கத்தினேன். இதைத்தான் செய்யப் போகிறீர்கள் என்றால் சிறுவயதிலேயே என்னை கொன்றிருக்கலாம், கழுத்தை நெரித்திருக்கலாம், தினமும் இந்த நாடகத்தை பார்ப்பதை தவிர்த்திருக்கலாம். அம்மா என்னை பார்த்தார். அவர் கண்களில் கெஞ்சல் இருந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. நான் விடாமல், சொல்லுங்கள், நான் கேட்பது பொய்யா? சித்தி சொல்வது பொய்யா? அந்த பெண் சொல்வது பொய்யா என்று கேட்டேன். அம்மாவின் கண்கள் கலங்கின, கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். இரவு முழுவதும் அவர் வெளியே வரவில்லை. நானும் அப்படியே அமர்ந்திருந்தேன். ஒவ்வொரு நொடியும் எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்து கொண்டிருந்தது. பலமுறை உள்ளே சென்று மன்னிப்பு கேட்க நினைத்தேன். ஒருவேளை நான் வரம்பு மிழிவிட்டேனோ என்று தோன்றியது. ஆனால் சித்தியின் வார்த்தைகளும் அந்த பெண்ணின் முகமும் என்னை தடுத்தன. விடியற்காலையில் கண் விழித்தபோது அம்மா கதவை திறந்து மெதுவாக வெளியே செல்வதை பார்த்தேன். நான் அவரை கூப்பிடவில்லை. அவர் காலடி சத்தத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அன்று நான் பள்ளிக்குச் செல்லவில்லை. மதியம் முற்றத்திற்குச் சென்றபோது அம்மாவின் செருப்புகள் வாசலில் இருந்தன. அவர் அறையில் பகவத்கீதை திறந்திருந்தது. செல்வதற்கு முன் அவர் அதை படித்துவிட்டு சென்றது போல் இருந்தது. அவர் படுக்கையில் கை வைத்தேன். அது லேசான சூட்டுடன் இருந்தது. அம்மா எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று யோசித்தேன். மாலையில் அவர் திரும்பியபோது நான் வாசலில் நின்றிருந்தேன். அவர் கண்களில் சோர்வும் கேள்வியும் இருந்தது. சாப்பிட்டாயா என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையசைத்தேன். சாப்பிடு, பட்டினியாக இருந்தால் வயிறுதான் காயும், மனம் ஆறாது என்றார். அவர் முகத்தில் அதே பழைய தாய்மை இருந்தது. ஆனால் அந்த தாய்மைக்கு பின்னால் இருக்கும் உண்மையை நான் அறிய விரும்பினேன். அம்மா என் தலையில் கை வைத்து, நீ என் மகள் பாயல். நான் ஒருபோதும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்றார். நான் எதுவும் பேசவில்லை. ஆனால் நான் செத்திருக்கலாம் என்று நான் சொன்ன அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் பெரிய பாரமாக அழுத்தியது. இன்று வரை அந்த வார்த்தைகள் என்னை உறுத்திக் கொண்டே இருக்கின்றன. அறைக்குள் சென்று கண்ணாடியை பார்த்தபோது என்னுடனேயே கண்களை சந்திக்க முடியவில்லை. உண்மையை நானே தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். மௌனம் ஒரு குற்றம் என்றால் நான் அதற்கு சாட்சியாக மாற விரும்புகிறேன். அம்மா நிரபராதி என்றால் அவர்களின் நிரபராதி தன்மைக்கு நானே ஆதாரமாக மாறுவேன். அந்த இரவுக்குப் பிறகு என்னுள் ஏதோ மாறிவிட்டது. சந்தேகத்தீயில் எரிவதை விட உண்மையை எதிர்கொள்வதே சிறந்தது என்று எனக்கு புரிந்தது. இப்போது அம்மா எங்கே செல்கிறார், யாரை சந்திக்கிறார், மக்களின் பேச்சு எவ்வளவு உண்மையானது என்பதை என் கண்களால் பார்க்க விரும்பினேன். மறுநாள் காலையில் அம்மா சீக்கிரமாகவே காலை உணவை சமைத்துவிட்டு என்னை அழைத்தார். பாயல், ரொட்டியை சூடுபடுத்திக்கொள். நான் ஒரு வேலையாக வெளியே செல்கிறேன். நான் சாதாரண முகத்துடன் தலையசைத்தேன். கதவு மூடியதும் நானும் சத்தமில்லாமல் துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு செருப்பை அணிந்து வெளியே கிளம்பினேன். அம்மா தெருவை தாண்டிச் சென்றிருந்தார். ஆனால் அவரது வேகத்தை பற்றி எனக்கு தெரியும். நான் சிறிது இடைவெளி விட்டு அவரை பின்தொடரத் தொடங்கினேன். அவர் தெருவின் கடைசி முனையை தாண்டி பிரதான சாலைக்கு வந்தார். அவர்களுக்கு சந்தேகம் வராதபடி நான் கடைகள் மற்றும் வளைவுகளுக்குப் பின்னால் பலமுறை மறைந்து கொண்டேன். பிறகு அம்மா ஒரு ரிக்ஷாவில் ஏறினார். நானும் உடனே வேறொரு ரிக்ஷாவை எடுத்து அவரை பின்தொடர்ந்தேன். சிறிது நேரத்தில் நாங்கள் நகரின் பழைய பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். அங்கு தெருக்கள் குறுகலாக இருந்தன. வீடுகள் பாழடைந்த நிலையில் இருந்தன. ஆனால் சில கட்டிடங்களில் ஒளிரும் பலகைகளும் வண்ணமயமான விளக்குகளும் இது சாதாரண பகுதி அல்ல என்பதை தெளிவாக காட்டின. அம்மா ஒரு தெருவில் இறங்கினார். நானும் பணம் கொடுத்துவிட்டு வேகமாக அவருக்கு பின்னால் சென்றேன். அவர் ஒரு பெரிய கதவின் முன் நின்றார். அங்கு பழைய மரப்பலகை ஒன்று இருந்தது. நான் ஒரு கம்பத்தின் பின்னால் மறைந்து கொண்டேன். அம்மா சேலை முந்தானையை சரிசெய்தார். தலைமுடியை ஒதுக்கிக் கொண்டு கதவை மெதுவாக தட்டினார். சில நொடிகளில் கதவு திறந்தது. அம்மா உள்ளே சென்றார். என் காலடியில் பூமி நழுவியது போலிருந்தது. அவர் கண்ணிலிருந்து மறைந்ததும் நான் மெதுவாக கதவின் அருகே சென்றேன். எதிரே இருந்த பலகையில் பொன்னிற எழுத்துக்களில் பணக்காரர்களுக்கு மட்டும் சிறப்பு பெண்கள் இங்கே கிடைப்பார்கள் என்று எழுதியிருந்தது. இதை படித்ததும் என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. இரத்தம் வேகமாக ஓடுவது போல இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் ஒரு அடி பின்வாங்கி சுவரோடு சாய்ந்து கொண்டேன். அப்போது உள்ளே இருந்து மெல்லிய சத்தம் வரத் தொடங்கியது. ஏதோ நிகழ்ச்சிக்கு தயாராவது போல இருந்தது. சிரிப்பொலி, சலங்கை சத்தம் மற்றும் அவ்வப்போது ஆண்களின் சிரிப்பு சத்தம் கேட்டது.
இவை அனைத்தும் நான் எப்போதும் அழுக்கான, அவமானகரமான மற்றும் வெட்கக்கேடானதாக நினைத்த விஷயங்கள். சிறிது நேரத்தில் விலையுயர்ந்த ஆடை அணிந்த ஒரு இளைஞன் கதவு வழியாக உள்ளே சென்றான். பின்னால் இருந்து ஒரு பெண் அவனை வரவேற்றாள். கதவு மீண்டும் மூடியது. நான் சுவரின் நிழலில் மறைந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளே அம்மா இருந்தார். அந்த இடம், அந்த பலகை மற்றும் அங்கிருந்த சூழல் அனைத்தும் சித்தியின் வார்த்தைகளை உண்மை என நிரூபித்தன. ஆனால் என் மனதில் இன்னும் ஒரு வலி இருந்தது. உண்மையிலேயே நான் சந்தேகிக்கும் அந்த விஷயத்தைத்தான் அம்மா செய்கிறாரா, அல்லது இதற்கு பின்னால் எனக்கு தெரியாத வேறொரு உண்மை இருக்கிறதா? அப்போது ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து நின்றது. அதிலிருந்து 2 ஆண்கள் இறங்கினார்கள். ஒருவன் சிகரெட்டை பற்ற வைத்தான். மற்றொருவன் உள்ளே பார்த்து கொண்டே, இன்று புதிய சரக்கு வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நந்துபாய் சொல்லிக் கொண்டிருந்தாரே, அதே பெண்தான். பெரிய விசேஷமான பொருளாம் என்றான். மற்றவன், யார்? முன்பு தொழிற்சாலையில் வேலை பார்த்தாளே அவளா என்று கேட்டான். அதற்கு முதல் ஆள், ஆம், அவளேதான். இப்போது மிகவும் விசேஷமாகிவிட்டாள் என்று சொல்கிறார்கள் என்றான். இதைக் கேட்டு என் மூச்சு நின்றுவிட்டது. அவர்கள் என் அம்மாவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது தெருவாசிகள் மட்டுமல்ல, இங்கு வருபவர்களும் அவர்களைப் பற்றி அதே மாதிரிதான் பேசுகிறார்கள். நான் உடனே அங்கிருந்து விலகி ஒரு மூலையில் சென்று அமர்ந்தேன். என் கைகள் நடுங்கின. மனதில் எதுவும் தெளிவாக இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த பலகையும் அம்மா உள்ளே செல்வதும்தான் என் கண்களுக்கு முன்னால் சுழன்றது. அம்மா திரும்பி வந்துவிட்டார். ஆனால் என் இதயம் இன்னும் அமைதியிழந்து தவித்தது. அந்த இரவு தூக்கம் என் கண்களை விட்டு வெகு தொலைவில் இருந்தது. அந்த பலகை இன்னும் என் கண்களில் பதிந்தது போலிருந்தது. இப்போது அமைதியாக இருக்க எந்த காரணமும் இல்லை. நான் உண்மையை பார்த்துவிட்டேன். இப்போது அதை எதிர்கொள்வது மட்டுமே பாக்கி. மறுநாள் என் மனதில் குழப்பம் இருந்தது. நேற்று பார்த்தது என் தைரியத்தின் எல்லையை உடைத்திருந்தது. இருந்தாலும் மனதின் ஒரு ஓரம் சொல்லிக் கொண்டிருந்தது, ஒருவேளை உள்ளே வேறு ஏதேனும் இருக்கலாம். ஒருவேளை அம்மா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கு செல்லலாம். ஒருவேளை ஏதாவது காரணம் இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த ஒருவேளைகளால் எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. நான் மீண்டும் ஒருமுறை பார்த்து இந்த முறை அனைத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். அம்மா அன்றும் காலையிலேயே புடவை உடுத்தி, வளையல் அணிந்து, லேசான நறுமணத்துடனும் தலையில் பூ வைத்தும் தயாராகிவிட்டார். நான் வேலைக்கு செல்கிறேன். வர தாமதமாகலாம். நீயே சமைத்து சாப்பிட்டுக்கொள் என்றார். நான் மெதுவாக சரி அம்மா என்று பதிலளித்தேன். அவர் வெளியே சென்றதும் உடனே துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றேன். நேற்று பார்த்த அதே வழியில் சென்றேன். அதே பழைய பகுதி, அதே தெரு, அதே பெரிய கதவு. இன்றும் ரிக்ஷா அங்கே வந்து நின்றது. நான் கடையின் பின்னால் மறைந்து கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது. அம்மா உள்ளே சென்றார். நான் சுவரின் நிழலில் பதுங்கியிருந்தேன். நேரம் மெதுவாக நகர்ந்தது. மாலை வெளிச்சம் மங்கத் தொடங்கியது. சிறிது நேரம் கழித்து கதவு மீண்டும் திறந்தது. இம்முறை அம்மா வெளியே வந்தார். அவருடன் பணக்காரர்களைப் போல தோற்றமளிக்கும் 2 ஆண்கள் இருந்தார்கள். அவர்களின் ஆடை, கைக்கடிகாரம், கண்ணாடி மற்றும் நடத்தை ஆகியவை அவர்கள் பெரிய இடத்து ஆட்கள் என்பதை தெளிவாக காட்டின. அம்மா அவர்களிடம் பழைய பழக்கம் போல பேசிக் கொண்டிருந்தார். அவர்களில் ஒருவன் சிரித்துக்கொண்டே ஏதோ சொல்ல அம்மாவும் புன்னகைத்து பதிலளித்தார். அவர்கள், மீதி ஏற்பாடுகளை நீ பார்த்துக்கொள், கவலைப்படாதே, எல்லாம் நடக்கும். நாங்கள் உன்னை நம்புகிறோம் என்பது உனக்கே தெரியும். நம்பிக்கைதான் பெரிய விஷயம் என்றார்கள். அம்மா கையால் ஏதோ சைகை செய்தார். நான் கண்களை மூடிக்கொண்டேன். கௌரவத்தை பற்றி பேசாமல் விலையை பற்றி பேசும் ஒரு இடத்தில் என் அம்மா அந்த 2 ஆண்களுடன் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் முகத்தில் புன்னகை இருந்தது. உள்ளே இருந்து அவர் இந்த உலகின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது போல் தோன்றியது. நான் திடீரென்று திரும்பி வேகமாக அங்கிருந்து வீட்டுக்கு வந்தேன். வரும் வழியெல்லாம் என் கால்கள் நடுங்கிக் கொண்டே இருந்தன. நான் யோசிக்கும் நிலையில் கூட இல்லை. இதயம் வெடித்து சிதறியது போல இருந்தது. நான் பார்த்தது கனவாகவோ அல்லது தவறான புரிதலாகவோ இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். ஆனால் அனைத்தும் மறுக்க முடியாத அளவுக்கு தெளிவாக இருந்தது. வீட்டுக்கு வந்து கதவை மூடிவிட்டு நேராக என் அறைக்குச் சென்று படுத்துக்கொண்டேன். அம்மாவின் குரல்கள், அந்த காட்சி மற்றும் அந்த 2 ஆண்கள் மீண்டும் மீண்டும் என் மனதில் சுழன்றனர். இரவு வெகு நேரமாகிவிட்டது. அப்போது கதவு திறந்தது. அம்மா வந்தார். அவரது காலடி சத்தம் லேசாக இருந்தது. ஏதோ சுமை இறங்கியது போல இருந்தது. சமையலறையில் பாத்திரங்களின் ஓசை கேட்டது. பிறகு அம்மாவின் குரல், பாயல், சாப்பிட்டாயா? நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் என் அறைவாசலில் வந்தார். பாயல், சாப்பிடவில்லையா? நான் விருப்பமில்லை என்றேன். அவர் அமைதியானார். என் குரலில் இருந்த ஏதோ ஒன்றை அவர் புரிந்து கொண்டிருக்கலாம். பிறகு அவர் மெதுவாக சமையலறைக்குச் சென்றுவிட்டார். என் மனதில் இப்போது ஒரு உண்மை தெரிந்துவிட்டது. என்னை வளர்த்தெடுத்த சொந்த அம்மாவையே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்ப்பேன் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. அந்த அம்மா இன்று எனக்கு வேறொரு ரூபத்தில் தென்பட்டார். அந்த ரூபத்தை புரிந்து கொள்வது எனக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. மறுநாள் நான் பள்ளிக்குச் செல்லவில்லை. மனமும் இல்லை, தைரியமும் இல்லை.
முற்றத்தில் வெயில் பரவியிருந்தது. நான் குளிர்ந்த தரையில் அமர்ந்திருந்தேன். மீண்டும் மீண்டும் அதே காட்சியையே நினைத்துக் கொண்டிருந்தேன். அம்மா அந்த இடத்தின் முன்னால் இருப்பது, 2 பணக்காரர்களுடன் நின்று பேசுவது, இவை அனைத்தும் என் நம்பிக்கையின் மீது விழுந்த கடைசி அடியாக இருந்தது. அம்மா சமையலறையில் அமைதியாக காலை உணவை சமைத்துக் கொண்டிருந்தார். அவ்வப்போது பாத்திரங்களின் சத்தம் வந்தது. ஆனால் வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நான் அவரை பார்க்காமலே பேசினேன். இன்று உங்கள் வருமானத்தில் வாங்கிய எதையும் நான் சாப்பிட மாட்டேன் என்றேன். அம்மா சில நொடிகள் உறைந்து போனார். பிறகு மெதுவாக, பாயல், எதையாவது சாப்பிடு, பட்டினியாக இருக்காதே என்றார். நான் கோபத்தில், உங்கள் பணத்தில் வாங்கிய எதுவும் எனக்கு வேண்டாம். உணவோ உடையோ அல்லது அந்த பள்ளிக் கட்டணமோ எதுவுமே வேண்டாம். இதை நீங்கள் எங்கிருந்து கொண்டு வருகிறீர்கள் என்று யாருக்கு தெரியும் என்றேன். அம்மா அமைதியாக இருந்தார். பாத்திரங்களின் ஓசை மீண்டும் தொடங்கியது. நான் நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு எழுந்தேன். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டீர்கள். இனி என் பக்கத்தில் வராதீர்கள். அது போதும். அம்மா என் பக்கம் திரும்பினார். கண்களில் ஈரம் இருந்தது. ஆனால் உதடுகள் அமைதியாக இருந்தன. நான் உன் அம்மா பாயல் என்றார். நான் இடைமறித்து, பிள்ளைக்கு கௌரவத்தை தருபவளே அம்மா, அவமானத்தை அல்ல. மற்றவர்களின் காலடியில் அமரும் தாய் எனக்கு வேண்டாம் என்றேன். அவர் ஒரு அடி முன் வைத்தார். ஆனால் நான் பின்வாங்கினேன். இனி நான் உங்களிடமிருந்து எதையும் கேட்க விரும்பவில்லை. என் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிவிட்டீர்கள் என்று தெளிவாக கூறினேன். அம்மாவின் இமைகளில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். இனி எதுவும் பேசுவது வீண் என்று அவர் புரிந்து கொண்டிருக்கலாம். மதிய வேளையில் நான் என் துணிகளை ஒரு பையில் எடுத்து வைத்துக்கொண்டு சித்தியின் அறைக்கு வெளியே சென்று நின்றேன். நான் உங்களுடன் தங்க விரும்புகிறேன். நீங்கள் அனுமதித்தால் என்றேன். சித்தி ஆச்சரியத்துடன், ஏன் என்று கேட்டார். எனக்கும் அம்மாவுக்கும் இனி எந்த உறவும் இல்லை என்று பதிலளித்தேன். சித்தி உள்ளே சென்றார். பிறகு திரும்பி வந்து, சரி, என் அறையில் இடம் இருக்கிறது. ஆனால் நான் உன் அம்மா இல்லை என்பதை நினைவில் கொள் என்றார். நான் தலையசைத்து ஒப்புக்கொண்டேன். மாலை வரை அம்மா எதுவும் கேட்கவில்லை, தடுக்கவும் இல்லை, அருகில் வரவும் இல்லை. எல்லாம் தெரிந்துவிட்டது போல ஒரு பார்வை பார்த்தார். பிறகு தன் அறைக்கு சென்று விட்டார். மறுநாள் காலையில் நானே பள்ளிச் சீருடையை துவைத்து காலை உணவு சமைத்து திரும்பி பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். சித்தியுடன் இருப்பது எளிதாக இருக்கவில்லை. ஆனால் எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. தெருவாசிகள் இன்னும் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் நான் அவர்களை புறக்கணிக்க கற்றுக்கொண்டேன். அம்மா நாள் முழுவதும் அமைதியாக இருந்தார். அவரது கண்களில் ஆழ்ந்த சோர்வு தெரிந்தது. ஆனால் அவர் இப்போது எனக்கு அந்நியராகிவிட்டார். எப்போதாவது எதிரில் வந்தால் அழுது கொண்டே, மகளே, சிறிது அவகாசம் கொடு, எல்லாம் புரிந்துவிடும் என்பார். ஆனால் எனக்கு எதையும் புரிந்து கொள்ள விருப்பமில்லை. என் அம்மாவை நான் இழந்துவிட்டேன். உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டேன். ஒரு இரவு நான் தாமதமாக வந்தபோது, சாப்பிட்டாயா என்று அம்மா கேட்டார். நான் கிண்டலான தொனியில், உங்கள் சம்பாத்தியத்தில் நான் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறீர்களா என்றேன். அம்மாவின் குரல் கனமானது. இவையெல்லாம் நான் உனக்காகத்தான் செய்கிறேன் பாயல் என்றார். நான் கோபத்துடன், இவையெல்லாம் எனக்காக செய்திருந்தால் என்னை எப்போதோ கொன்றிருக்க வேண்டும் என்றேன். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தரையில் விழுந்தது. அவர் ஏதோ சொல்ல விரும்பினார், ஆனால் அமைதியாகிவிட்டார். மறுநாள் சித்தி என்னிடம், இறுதியில் உனக்கு புத்தி வந்துவிட்டது. உன் அம்மா வெளியே தெரிவது போல் நல்லவள் இல்லை என்று நாங்கள் எப்போதோ சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று குத்திக்காட்டினார். நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. இப்போது எனக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை, யாருடைய விளக்கமும் தேவையில்லை. நான் அம்மாவுடனான எல்லா உறவையும் முறித்துக் கொண்டேன். ஒருநாள் அம்மா அமைதியாக என் சீருடையை துவைத்து முற்றத்தில் போட்டார். நான் அந்த துணிகளை மீண்டும் அவர் வீட்டு வாசலில் வைத்துவிட்டு ஒரு சீட்டில் எழுதினேன், தயவு செய்து என் துணிகளை தொடாதீர்கள். அம்மா அந்த சீட்டை படித்தார். மடித்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கதவை மூடிக்கொண்டார். அதே இரவு பலத்த மழை பெய்தது. என் அறையின் மேற்கூரை ஒழுகத் தொடங்கியது. நான் எழுந்து பார்த்தபோது அம்மா மழையில் நனைந்து கொண்டே, நான் நனையாமல் இருக்க ஒரு போர்வையால் ஓட்டையை அடைத்துக் கொண்டிருந்தார். நான் ஜன்னல் வழியாக அமைதியாக அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் கதவை திறக்கவில்லை. என் மனதில் புயல் வீசியது. ஆனால் நாக்கு அமைதியாக இருந்தது. அம்மா ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் என் கடுமையான வார்த்தைகள் ஏற்கனவே எங்களுக்குள் ஒரு தூரத்தை உருவாக்கிவிட்டன. இப்போது எங்களுக்கு இடையில் வெறும் மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அந்த மௌனத்தில்தான் அம்மாவின் கண்ணீரும் என் உடைந்த உறவும் வழிந்தோடியது. அம்மாவுடனான உறவை நான் முறித்துக் கொண்டேன். ஆனால் அவர் இன்னும் அதே வீட்டில்தான் இருந்தார். தினமும் காலையில் அமைதியாக தன் அறையிலிருந்து வெளியேறுவார். மாலையில் திரும்பி வந்து சுவர்களுடன் மௌனமாக பேசுவார். வழியில் நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் முகத்தை திருப்பிக் கொள்வேன். என் மனதில் அவருக்கான இடம் எதுவும் இல்லை என்பது அவருக்கும் புரிந்திருக்கும். ஒருநாள் வழக்கம்போல அவர் காலையில் சீக்கிரம் சென்றார். ஆனால் இரவு வரை திரும்பவில்லை. முதலில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. சித்தி, கெட்டவர்களுக்கு பகல் என்ன, இரவு என்ன, எங்காவது போயிருப்பாள் என்றார்.
நானும் தலையசைத்தேன். அவரது இல்லாமை எனக்கு முக்கியமில்லை என்பது போல இருந்தேன். மறுநாளும் கடந்தது. ஆனால் அவர் திரும்பவில்லை. சித்தி மீண்டும் 2 நாட்களில் வரவில்லை என்றால் போலீசில் புகார் கொடுக்க வேண்டும் என்றார். நான் பெருமூச்சு விட்டு, யாருடைய வாழ்க்கையே என்னவென்று தெரியாதோ அவர் காணாமல் போனது பற்றி என்ன தெரியப் போகிறது என்றேன். 3வது நாளும் கடந்தது. போன் இல்லை, செய்தி இல்லை. தெருவில் உள்ள எந்த பெண்ணும் அவரை பார்க்கவில்லை. சித்தி தெருவின் சில பையன்களை அனுப்பி விசாரிக்க சொன்னார். பழைய இடத்திலோ அல்லது நந்துபாய் என்ற பெண்ணிடமோ இருக்கிறாரா என்று பார்க்கச் சொன்னார். 4ஆம் நாள் காலையில் கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறந்தபோது 2 அந்நியர்கள் நின்றிருந்தார்கள். ஒருவன் கையில் கோப்பு இருந்தது, மற்றவன் போலீஸ் சீருடையில் இருந்தான். அவன், உங்கள் பெயர் பாயலா? உங்கள் அம்மாவின் பெயர் அனுபமாவா என்று கேட்டான். பிறகு அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு மெதுவாக, வருந்துகிறோம், உங்கள் அம்மா ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என்றார்கள். என் உடல் மரத்துப் போனது. இதயம் நடுங்கவில்லை, மூளை வேலை செய்யவில்லை. நான் அமைதியாக வாசலை விட்டு நகர்ந்தேன். சித்தி அருகில் வந்து, என்ன ஆச்சு என்று கேட்டார். போலீஸ்காரர், நேற்று இரவு பழைய நகரின் ஒரு கட்டிடத்தில் குண்டுவெடிப்பு நடந்தது. உங்கள் அம்மா அங்கே இருந்தார் என்றார். சித்தி உடனே, ஏதோ தவறான தொழிலில் இருந்தபோதுதான் செத்திருப்பாள். எங்களுக்கு முன்பே சந்தேகமிருந்தது என்று குத்திக்காட்டினார். போலீசார் சில சம்பிரதாய கேள்விகளை கேட்டார்கள். அடையாளம் காணும் படிவத்தை கொடுத்து, உடல் மருத்துவமனையில் உள்ளது. இறுதிச் சடங்கு செய்ய அடையாளம் காட்ட வாருங்கள் என்றார்கள். நான் அமைதியாக இருந்தேன். எதையும் உணர முடியவில்லை. சித்தி என் கையை பிடித்து, வா, இந்த கடமையையாவது செய். எப்படி இருந்தாலும் அவர் உன் அம்மா என்றார். மருத்துவமனையின் பிணவரையில் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கணம் என் மூச்சு நின்றது. அதே முகம், அதே சுருக்கங்கள், சிறுவயதில் என் கையை பிடித்த அதே கைகள் இப்போது உயிரற்று கிடந்தன. சித்தி என் காதில், இப்போதும் நேரமிருக்கிறது, மன்னித்துவிடு என்றார். ஆனால் நான் பதில் சொல்லவில்லை. எனக்குள் எந்த சலனமும் இல்லை. இதயமும் மூளையும் இரண்டும் நின்றுவிட்டது போல இருந்தது. அம்மாவின் உடல் முன்னால் கிடந்தது. வெள்ளை துணியில் சுற்றப்பட்டு அவர் உடல் முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு விசித்திரமான ஆழம் இருந்தது. ஏதோ நீண்ட போரில் வெற்றி பெற்று திரும்பியது போல இருந்தது. தெருவின் பெண்கள் சுற்றி அமர்ந்திருந்தார்கள். சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். சிலர் சும்மா பார்த்து கொண்டிருந்தார்கள். மதியம் வரை முற்றத்தில் இன்னும் பலர் கூடினார்கள். உறவினர்கள், அண்டை வீட்டார்கள் மற்றும் சில அந்நியர்கள். அவர்களின் ஆடையும் தோரணையும் அவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை என்பதை சொல்லின. அப்போது தெருவின் முனையில் திடீரென வாகனங்களின் அணிவகுப்பு தெரிந்தது. இராணுவ வாகனங்கள், கொடிகள் மற்றும் சீருடை அணிந்த அதிகாரிகள். அவர்கள் நேராக எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து முற்றத்தில் நுழைந்தார்கள். அவர்களின் வருகை எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. இராணுவத்தினர் ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். ஆனால் அடுத்த காட்சி அனைவரையும் இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு அதிகாரி முன்வந்தார். அம்மாவின் உடலுக்கு அருகில் வந்து சல்யூட் அடித்தார். அவருக்கு பின்னால் நின்ற மற்ற அதிகாரிகளும் ஒரே நேரத்தில் சல்யூட் அடித்தார்கள். முற்றம் முழுவதும் அமைதி நிலவியது. நான் சிலையாக நின்றேன். சித்தி என் கையை பற்றிக் கொண்டார். அவருக்கு ஆதரவு தேவைப்படுவது போல இருந்தது. யாரோ மெதுவாக, இது பாயலின் அம்மா அனுபமாதானா என்று கேட்டார்கள். அந்த அதிகாரி சில நொடிகள் நின்று என் பக்கம் பார்த்து, நீங்கள்தான் பாயலா என்று கேட்டார். நான் தலையசைத்தேன். அவர் ஆழ்ந்த மூச்சுவிட்டு, உங்கள் அம்மா எங்கள் உளவுத்துறையில் வேலை செய்தார். அவருடைய பணி மிகவும் ரகசியமானது மற்றும் ஆபத்தானது. நாட்டுக்கு எதிராக சதி செய்யும் ஒரு கூட்டத்திற்கு நடுவில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் என்றார். இந்த பணியின் போது அவர் பலமுறை தன் உயிரை பணயம் வைத்துள்ளார் என்றார். இதைக் கேட்ட மக்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அதிகாரி தொடர்ந்து பேசினார். உங்கள் அம்மாவின் அடையாளம் எப்போதும் ரகசியமாகவே இருந்தது. அவருடைய நெருங்கியவர்களுக்கு கூட அவருடைய உண்மையான வாழ்க்கையைப் பற்றி தெரியாது. ஆனால் அவர் செய்த தியாகம் மறக்க முடியாதது. நேற்று இரவு நடந்த சம்பவத்தில் அவர் தன் உயிரை கொடுத்து இன்னும் பலரின் உயிரை காப்பாற்றியுள்ளார் என்றார். சித்தி திடீரென்று, கடவுளே என்றார். அதிகாரி அவர் பேச்சை இடைமறித்து, அவருடைய வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் செய்ததெல்லாம் நாட்டின் நன்மைக்காகவே. அவர் எங்களுடன் இருந்ததில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்றார். முற்றத்தில் பல கண்கள் ஈரம் கசிந்தன. அம்மாவைக் கண்டால் வணக்கம் கூட சொல்லாத தெருவின் பெரியவர்கள் இன்று அமைதியாக தலைகுனிந்து நின்றார்கள். அதிகாரி என்னை பார்த்து, உங்கள் அம்மா உங்களுக்காக ஒரு கடிதம் விட்டுச் சென்றுள்ளார். அதை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறி ஒரு கடிதத்தை கொடுத்தார். நான் நடுங்கும் கைகளால் அதை வாங்கினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு இராணுவத்தினர் அமைதியாகச் சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு வீடு முழுவதும் பரவிய அமைதி சாதாரணமானது அல்ல. அனைவரின் மனதிலும் இருந்த கேள்விகள் இப்போது பதிலாக மாறியிருந்தன. சித்தி என் அருகில் வந்து, பாயல், என்னை மன்னித்துவிடு. நான் உன் அம்மாவைப் பற்றி நிறைய தவறாக பேசினேன், தவறாக நினைத்தேன். ஆனால் உண்மை வேறு ஒன்றாக இருக்கிறது என்றார்.
நான் மெல்லிய குரலில் உண்மையை புரிந்து கொள்ள நாம் கொடுத்த விலை மிகவும் அதிகம் என்றேன். மாலைக்குள் அம்மாவின் இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் முடிவடைந்தன. அம்மாவின் பெயரை சொல்லக்கூட தயங்கிய அதே பெண்கள் இன்று இறுதிச் சடங்கு வேலைகளில் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். சுடுகாட்டில் அம்மாவின் இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருந்தது. புரோகிதர் மந்திரங்களை ஓதிக்கொண்டே தங்கள் மதம், குடும்பம் மற்றும் கர்மாவில் களங்கமற்றவர்களாக இருப்பவர்களுக்கு உண்மையில் சிறப்பான இடம் கிடைக்கும் என்றார். நான் சிதையின் அருகில் சென்று நெருப்பில் பூக்களை போடும்போது என் நினைவில் அந்த தருணங்கள் அனைத்தும் ஓடின. நான் அம்மாவை சந்தேகித்ததும் அவரை வெறுத்ததும் அவருடைய மௌனத்தை தவறாக புரிந்து கொண்டதும் நினைவுக்கு வந்தன. அவரது வாசனை இன்னும் காற்றில் கலந்திருந்தது. என் அம்மா வெறும் ஒரு சிறந்த பெண் மட்டுமல்ல, தன் கடமை, தேசம் மற்றும் குடும்பத்திற்கு உண்மையானவர் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த தருணத்தில் முதல் முறையாக அவருடைய மௌனத்தின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. ஆனால் என்னால் என்னை மன்னிக்க முடியவில்லை. அம்மாவின் இறுதிச் சடங்கு முடிந்து பல நாட்கள் கடந்தன. ஆனால் எனக்குள் இருந்த அமைதியின்மை குறையவில்லை. தெருவாசிகள் இப்போது என்னிடம் கனிவாக நடந்து கொண்டார்கள். சித்தி இப்போது எதுவும் சொல்வதில்லை. பலமுறை வருத்தத்துடன் தலைகுனிந்து உண்மையை தெரிந்து கொள்ள நமக்கு தாமதமாகிவிட்டது என்று மட்டும் சொல்வார். நான் தினமும் அம்மாவின் சமாதிக்குச் செல்வேன், அங்கே அமர்ந்திருப்பேன். ஆனால் எதுவும் பேச முடியாது. அம்மாவின் மௌனம் இப்போது எனக்குள் பேசத் தொடங்கியது. எதையெல்லாம் நான் பொய், பாவம் அல்லது ஏமாற்று என்று நினைத்தேனோ அவை அனைத்தும் இப்போது ஒரு தியாகமாக மாறிவிட்டன. ஆனாலும் என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. ஒரு நாள் மதியம் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தால் நான் எப்போதும் புடவை, வளையல் மற்றும் சலங்கை அணிந்து பார்த்த அதே பெண் நின்றிருந்தார். ஆனால் இன்று அவர் சாதாரண ஆடையில் இருந்தார். தலைமுடி கட்டப்பட்டிருந்தது, முகத்தில் தீவிரம் இருந்தது. அவர், நான் அனுபமாவை பற்றி பேச வந்திருக்கிறேன். நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். நான் அமைதியாக பின்வாங்கி அவரை உள்ளே அழைத்தேன். நாங்கள் முற்றத்தில் அமர்ந்தோம். அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினார். நீ யாரை தவறானவள் என்று நினைத்தாயோ அந்த தாய் உன்னிடமும் தனக்குள்ளும் எப்போதும் உண்மையாகவே இருந்தாள். அனுபமா செய்ததெல்லாம் உன் நாட்டுக்காகத்தான். அவர் என் இடத்திற்கு நடனமாடவோ அல்லது விற்கப்படவோ வரவில்லை. மாறாக அவர் ஆதாரங்களை சேகரிக்க வந்தார். மேலே பணக்காரர்களாக தெரியும் அந்த ஆட்களிடமிருந்து. அவர் கூறினார், உன் அம்மா உளவுத்துறையில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வேலை செய்து வந்தார். எங்கள் ஏஜென்சியின் உத்தரவின் பேரில் அவர் ஒரு சாதாரண பெண்ணின் உருவத்தை ஏற்றுக்கொண்டார். வறுமை, அந்த பகுதியின் அவப்பெயர், இவை அனைத்தும் ஒரு போர்வை மட்டுமே. எதிரிகளின் பேச்சுக்களை கேட்பதற்காகவே அவர் அந்த சந்தைக்கு செல்வார். அவர்களிடமிருந்து ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவார். அவர் தன்னை விற்று பிழைப்பதாக நீ நினைத்தாய். ஆனால் உண்மையில் அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் உனக்கு கொடுத்த பணம் அரசாங்கம் அவரது சேவைக்காக அளித்த வெகுமதி. ஒவ்வொரு மாதமும் அவரது கடமைக்காக அது கிடைத்தது. நீ பார்த்த பிணங்களெல்லாம் குறிவைக்கப்பட்டவர்கள். உன் அம்மா பல பெரிய மனிதர்களின் ரகசியங்களை அதிகாரிகளிடம் கொண்டு சேர்த்தார். அவரால் நாட்டுக்கு ஏற்படவிருந்த பல ஆபத்துகள் தவிர்க்கப்பட்டன. அவரது கடைசி பணியும் அவரது கடமையின் ஒரு பகுதியாகவே இருந்தது. அதில் அவர் தனது உயிரை விட்டார். நான் வெட்கத்தால் தலை குனிந்தேன். நான் என்ன செய்துவிட்டேன்? அவர் தொடர்ந்து கூறினார், நீ அவளுடைய மகள். நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி வைத்தார். அவர் தினமும் பூஜை செய்வார், கீதை படிப்பார், ஒவ்வொரு கணமும் உனக்காக பிரார்த்தனை செய்வார். நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். இப்போது என்னிடம் எந்த கேள்வியும் இல்லை. வெறும் வருத்தம் மட்டுமே இருந்தது. நான் அவரை தவறாக புரிந்து கொண்டேன். வெறுத்தேன், பழி சுமத்தினேன், உறவை முறித்தேன். இருந்தபோதிலும் அவர் என் மீது அன்பு செலுத்தினார். நீயே அவளுடைய கடைசி கவலையாக இருந்தாய் என்று கூறி நந்துபாய் அமைதியானார். சிறிது நேரம் கழித்து அவர் எழுந்து செல்லத் தொடங்கினார். வாசலில் நின்று, உனக்கு உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் அவர் இப்போது ஓய்வெடுக்கும் அந்த மண்ணில் சென்று கேள். அவர் இன்றும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்றார். நான் தலையசைத்தேன். அன்று மாலையே பூக்களை வாங்கிக் கொண்டு சுடுகாட்டிற்குச் சென்றேன். அந்த மண்ணின் அருகே அமர்ந்து நான் பூக்களை தூவத் தொடங்கினேன். என் கைகள் நடுங்கின. இதயம் துக்கத்தால் நிரம்பியிருந்தது. நான் மெதுவாக, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு மகள் தன் தாயிடம் சொல்லக்கூடாத வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன் என்றேன். மண்ணின் மீது கையை வைத்தபோது மண்ணின் குளிர்ச்சி நேராக என் இதயத்தில் இறங்கியது. நான் கதறி அழத் தொடங்கினேன். நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்கள். ஆனால் நான் என் பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டேன். நான் எல்லாவற்றையும் கேட்டேன். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. அம்மா, உங்கள் தியாகத்தை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் என் எண்ணத்தை நினைத்து வெட்கப்படுகிறேன். அப்போது வானத்திலிருந்து லேசாக மழை பெய்யத் தொடங்கியது. என் அம்மா என் கண்ணீரை துடைப்பது போல இருந்தது. நான் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். சூரியன் மறைந்தது. ஆனால் என் பார்வை அம்மாவின் மண்ணிலிருந்து விலகவே இல்லை. இப்போது நான் தினமும் அங்கு செல்கிறேன். பூக்களைக் கொண்டு அமர்கிறேன்.
என் மனதில் உள்ள அனைத்தையும் அம்மாவிடம் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் இதயத்திலிருந்து ஒரே ஒரு குரல் மட்டுமே வருகிறது. அம்மா, இப்போது நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். உங்களைப் போல வேறு யாரும் இருக்க முடியாது. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தபோது வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தேன். சித்தியின் குத்தல் பேச்சுகள் இப்போது இல்லை. அவர்களின் கிண்டல்களும் இல்லை. என் இதயத்தில் அவர்களின் இல்லாதது எந்த நிம்மதியையும் தரவில்லை. மாறாக ஒரு வெறுமை இருந்தது. அம்மாவின் நினைவுகள் ஒவ்வொரு கணமும் என்னுடன் இருந்தன. அப்பகுதி பெண்கள் இப்போதும் என்னிடம் அனுதாபம் காட்ட வந்தார்கள். ஆனால் எனக்கு அவர்களின் பேச்சை கேட்க பிடிக்கவில்லை. நான் என் அறையிலிருந்து வெளியே வந்து சமையலறைக்குச் சென்றேன். நான் காலை உணவு சமைக்க ஆரம்பித்தேன். முதல் முறையாக என் கைகளால் செய்த சப்பாத்தி மற்றும் காய்கறியை சாப்பிடுவது நன்றாக இருந்தது. ஏனென்றால் இதில் அம்மா கொடுத்த பணத்தின் எந்த பொருளும் இல்லை. நான் இப்போது என் வாழ்க்கையை நானே உருவாக்குவது என்றும் அதில் நான் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத அம்மாவின் அந்த வலியையும் சேர்த்துக் கொள்வது என்றும் முடிவு செய்திருந்தேன். ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக நான் அம்மாவின் அறை கதவை திறந்தேன். எல்லாம் அவர் விட்டுச் சென்றபடியே இருந்தது. அவரது புடவை, செருப்புகள் மற்றும் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த அவரது டைரி. என் பார்வை அந்த டைரியின் மீது நிலைத்தது. நான் அதை திறந்தேன். உள்ளே மையால் எழுதப்பட்டிருந்தது, பாயல், என் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு. டைரியின் பக்கங்களை புரட்டியபோது பல ரகசிய குறியீடுகள் மற்றும் விசித்திரமான பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. இடையிடையே அவர் என் சிறுவயது விஷயங்களையும் எழுதியிருந்தார். ஓரிடத்தில், இன்று பாயல் பள்ளியில் ஒரு பரிசு வென்றாள். நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் என்பதை அவளிடம் சொல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அவளுடைய பாதுகாப்பிற்காக இந்த மௌனம் அவசியமென்று எழுதியிருந்தது. பக்கங்களை புரட்ட புரட்ட என் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அம்மா என் அருகில் இருந்தும் என்னிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தார் என்பதை நான் உணர்ந்தேன். அப்போது டைரியின் கடைசி பக்கத்தில் ஒரு உரை என்வலோப் கிடைத்தது. உரையின் மேல், நீ இதை படித்துக் கொண்டிருக்கும்போது நான் அநேகமாக உன் அருகில் இருக்க மாட்டேன் என்று எழுதியிருந்தது. உரைக்குள் மற்றொரு கடிதமும் ஒரு வங்கி பாஸ்புக்கும் இருந்தது. கடிதத்தில், பாயல், என் உண்மையை அறிந்து நீ ஆச்சரியப்படுவாய், ஒருவேளை வெட்கப்படுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவை அனைத்தையும் உன்னிடம் சொல்ல நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நீ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால்தான் என் வாழ்க்கையின் உண்மையை உன்னிடம் மறைத்தேன். நான் செய்ததெல்லாம் உனக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தான். இந்த பாஸ்புக்கில் உள்ள பணம் உன் எதிர்காலத்திற்காக மட்டுமே. இதை உன் படிப்புக்கும் கனவுகளை நிறைவேற்றவும் பயன்படுத்து என்று எழுதியிருந்தது. பாஸ்புக்கை திறந்தபோது அதில் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தது. நான் ஒருபோதும் தொட விரும்பாத அதே பணம் இது. இன்று இது அம்மாவின் தியாகத்தின் மிகப்பெரிய சான்றாக தோன்றியது. நான் பாஸ்புக்கை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். இது வெறும் பணம் மட்டுமல்ல, அம்மாவின் அன்பு, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு. நான் அப்போதே முடிவு செய்தேன், இந்த பணத்தை என் வாழ்க்கையை வெற்றிகரமாக்க பயன்படுத்துவேன் என்றும் ஒவ்வொரு அடியிலும் அம்மாவை பெருமைப்படுத்துவேன் என்றும். நான் அம்மாவின் அறையை சுத்தம் செய்தேன். அவர்களின் பொருட்களை ஒவ்வொன்றாக அடுக்கி வைத்தேன். நான் அவர்களின் ஒரு புகைப்படத்தை எடுத்து என் மேஜையில் வைத்தேன். இப்போது நான் தினமும் பள்ளிக்குச் சென்று முழு மனதுடன் படித்தேன். அப்பகுதி மக்கள் எனக்கு மரியாதை கொடுக்கத் தொடங்கினர். என் அம்மா ஒரு சாதாரண பெண் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். படிப்பதில் கெட்டிக்காரியாக இருந்த, ஆனால் பொருளாதார நிலைமை சரியில்லாத அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கும் நான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன். இந்த வேலையை நான் அமைதியாகச் செய்ய விரும்பினேன். ஒரு மாலை நான் திரும்பி வரும்போது அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெரியவர் என்னை நிறுத்தினார். அவர், மகளே, உன் அம்மாவை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நாங்கள் அனைவரும் அவரை தவறாக புரிந்து கொண்டோம் என்றார். நான் சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை அங்கிள், இப்போது நீங்கள் அவரை மதிக்கிறீர்கள், அதுவே போதும் என்று சொன்னேன். மாலையில் வீட்டிற்கு வந்ததும் நான் மீண்டும் அம்மாவின் சமாதிக்குச் சென்றேன். நான் அங்கு பூக்களை வைத்து மெதுவாகச் சொன்னேன், அம்மா, உங்கள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடிவு செய்துள்ளேன். நான் ஒரு நாள் பெரிய அதிகாரியாவேன். உங்களைப் போலவே நானும் நாட்டுக்குச் சேவை செய்வேன். ஆனால் இம்முறை உண்மையுடன். என் வாழ்க்கை இப்போது என்னுடையது மட்டுமல்ல, உங்கள் நிறைவேறாத கனவுகளுடையதும் கூட. என் மனதில் இப்போது எந்த வருத்தமும் இல்லை, பெருமை மட்டுமே இருந்தது. அம்மாவின் அந்த உடைந்த உறவு இப்போது பிரிக்க முடியாத பந்தமாக மாறியிருந்தது. நான் அந்த மண்ணை நெற்றியில் வைத்து, நீங்கள் உங்கள் கடமையைச் செய்தீர்கள், நான் இப்போது என் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றேன். நான் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். லேசான மழை பெய்யத் தொடங்கியது. வானம் தெளிவாகி அதில் நட்சத்திரங்கள் மின்னின. என் அம்மா மேலே இருந்து என்னை பார்த்து சிரிப்பது போல எனக்கு தோன்றியது. நானும் வானத்தை பார்த்து சிரித்துவிட்டு முன்னேறினேன். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், யாரை பற்றியும் முடிவெடுப்பதற்கு முன் அவர்களின் உண்மையை அறிவது அவசியம். கண்ணில் காண்பது எப்போதும் உண்மையாக இருக்காது. சில நேரங்களில் மௌனத்திலும் பெரிய தியாகம் மறைந்திருக்கும். நண்பர்களே, இன்றைய எங்கள் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்து நிச்சயம் சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் நண்பர்களே, நீங்கள் எங்கள் கதையை எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் உங்கள் ஊரின் பெயரோடு குறிப்பிடுங்கள். நன்றி நண்பர்களே.